ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் இயல் 1 பயிற்சி 1.1ல் வினாயன் 2 மற்றும் 3 பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டாவது கொஷின் பார்க்கலாம். a = 1, 2, 3 மற்றும் b = x such that x என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் a × b மற்றும் b × a ஆகியவற்றை காண்க. ஸோ இப்போ ஏங்கிற செட் வந்து 1, 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் செட் பியில் பார்த்தீங்கன்னா இது கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை முதல்ல நம்ம என்னென்ன நம்பர்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பகா எண்ணா முதல்ல என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய நம்பர் தான் பகா எண்ணுன்னு சொல்கிறோம். 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து 10ஐ விட சிறிய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் வந்து 10ஐ விட சிறிய அப்படின்னா எது வரும்னா 2, 3, 5, 7 இந்த 4 நம்பர் வரும். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2, 3, 5, 7. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா a × b கண்டுபிடிக்கணும். a × b = செட் a என்னன்னு எழுதிக்கலாம் 1, 2, 3 × b என்னன்னு எழுதிக்கலாம் 2, 3, 5, 7. ஸோ இப்போது முதல் உறுப்பை நம்ம எடுத்துக்கலாம். முதல் உறுப்பு இதில் என்ன அப்படின்னா 1ங்கிறது தான். ஸோ இந்த 1ங்கிற முதல் உறுப்பை ஒவ்வொரு நம்பராக நாம் கம்பைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 2, அடுத்தது 1, 3, அடுத்தது 1, 5, அடுத்தது 1, 7. ஸோ இப்போ இதே மாதிரி ரெண்டாவது நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டாவது நம்பர் வந்து 2, 2, 3, 2, 5, 2, 7. இப்போ அடுத்தது 3ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 3ங்கிற நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. ஸோ இது a × b. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b × a. ஸோ b × a கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு b எழுதிக்கலாம். 2, 3, 5, 7 × a எழுதிக்கலாம் 1, 2, 3. ஸோ மேலே போட்ட மாதிரியே தான் ஃபஸ்ட்டு வந்து 2ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நம்பர் கூடவும் நம்ம கம்பைன் பண்ணலாம். 2, 1, 2, 2, அடுத்து 2, 3. இப்போது செகண்ட் நம்பர் எடுத்துக்கலாம் 3. ஸோ 3ங்கிற நம்பரை எப்படி எழுதணும் அப்படின்னா 3, 1, 3, 2, 3, 3. அடுத்தது 5ங்கிற நம்பர் எடுத்துக்கலாம். 5, 1, 5, 2, 5, 3. ஸோ அடுத்தது எடுத்துக்க வேண்டியது 7, 7, 1, 7, 2, 7, 3. கடைசியாக இந்த செட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ b × a கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கொஷனில் கேட்ட மாதிரி a × b, b × a ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா b × a கொஷனில் கொடுத்துருக்காங்க. -2, 3, -2, 4, 0, 3, 0, 4, 3, 3, 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு b கொடுத்ததுனால இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் எல்லாமே b. இப்போ செகண்டாக a கொடுத்ததுனால செகண்டாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் a. ஸோ இப்போ முதல்ல b எழுதிக்கலாம். b = ஸோ இங்கே ஃபஸ்ட்டாக இருக்கிறது -2. ஸோ -2 வந்து இங்கே திரும்ப இருக்குது இல்லையா, ஒரு டைம் எழுதுனா போதும். அடுத்தது 0ங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அடுத்தது ஃபஸ்ட்டாக இருக்கிற நம்பர் 3. ஸோ பிங்கிற செட்டு என்ன அப்படின்னா -2, 0, 3. இப்போ அதே மாதிரி a எழுதிக்கலாம். ஸோ ஏங்கிறது என்ன அப்படின்னா செகண்ட் உறுப்பாக கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதனால் செகண்டாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். 3, 4, 3, 4, 3, 4. ஸோ அதை வந்து நம்ம ஒரு டைம் எழுதுனா போதும். 3, 4. ஸோ இப்போ b என்னன்னு எழுதியாச்சு, a என்னன்னு எழுதியாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு a எழுதிட்டு அப்புறம் கூட b எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.